வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 2 கப்பு, கருப்பு உளுந்து 1 கப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 6 சிவப்பு மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊறட்டும். இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊறினதும் இந்த கருப்பு உளுந்து ஊற வைக்காமல் வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து ஊற வைக்க வேணாம். இப்போ இதை நல்லா கழுவி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் கிரைண்டரில் நம்ம அரைச்சிக்கோங்க. மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைச்சோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட மிக்சியில் அரைக்கிறதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சிவப்பு மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி முக்கால்வாசி அரைச்ச மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஜீரகம், மிளகு, அடுத்து பெருங்காயத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்தளவு பதம் அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது 7 to 8 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம நைட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா கூட காலையில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிரும் மாவு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவோட பதம் நைட்டு அரைச்சி வச்சுருந்தது இப்போ காலையில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு பதம், அதாவது கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நம்ம தோசை மாவு அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி துருவி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதில் இப்போ சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நைட்டே நம்ம கிரைண்டரில் போடாதீங்க. காலையில் நம்ம எப்போ தோசை ஊற்ற போகிறோமோ அப்போ இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ தோசைக்கல் சூடாகட்டும். நம்ம எப்பயுமே தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா சன்னமாக போடும்போது தான் நல்லா கிறிஸ்பியான கருப்புளுந்து தோசை ரெடி ஆகும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சத்தான கிறிஸ்பியான கருப்புளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு நல்ல காம்பினேஷன் வெங்காய சட்னி, பூண்டு சட்னி. இது ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 சட்னியோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.